இலங்கை பாராளுமன்றத்தில் பிரதமர் அரிணி அமரசூரியவுக்கு எதிராக எஸ்ஜேபி மற்றும் பிற எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒரு அரசியல் சவாலாக அல்ல, அரசியல் வங்குரோத்து நிலைமையின் வெளிப்பாடாகவே இன்று தெளிவாக புலப்படுகிறது. இது ஆட்சி குறைபாடுகளை மையமாக கொண்ட ஒரு கொள்கை விமர்சனம் அல்ல, மாறாக பெண் அரசியல் தலைமையை அவமதிக்கவும் பயமுறுத்தவும் ஒடுக்கவும் முயலும் ஒரு பழைய அரசியல் உத்தியின் நவீன வடிவமே இது. இலங்கை அரசியல் வரலாற்றில் ஒரு பெண் அதிகாரத்தின் உச்சிக்கு வந்த ஒவ்வொரு தருணத்திலும் ஒழுக்கம் என்ற சொல் அரசியல் ஆயுதமாக மாற்றப்பட்டிருக்கிறது. 1960 ஆண்டு உலகின் முதல் பெண் பிரதமராக சிறிமாவோ பண்டாரநாயக்க பதவியேற்ற போது அவர் அமரும் நாட்காலியை மாதம் தோறும் கழுவ வேண்டி வரும் என அநாகரிகமாக பேசிய அரசியல் கலாசாரம் இன்று 2026 அரிணி அமரசூரியவை நோக்கி மீண்டும் உயிர் பெற்றிருக்கிறது. அன்று சிறிமாவோவின் பெண் தன்மை கேலி செய்யப்பட்டது போல் இன்று அரிணியின் தனிப்பட்ட வாழ்க்கை புனைவுகளாக மாற்றப்படுகிறது. பெண் தலைவர்களை பொறுத்தவரை கொள்கை விவாதங்கள் திட்டமிட்டு தனிப்பட்ட தாக்குதல்களாக மாற்றப்படுகின்றன. ஒரு ஆண் தலைவர் எடுத்த முடிவு துணிச்சலானது என போற்றப்படும் போது அதே முடிவை ஒரு பெண் எடுத்தால் அகங்காரம் அல்லது பலவீனம் என முத்திரை குத்தப்படுகிறது. திருமணம், உடை, பேச்சு, உடல் மொழி போன்ற தனிப்பட்ட அம்சங்களை அரசியலாக்கும் இந்த இரட்டை அளவுகோல் ஆணாதிக்க மனநிலையின் வெளிப்பாடாகவே செயல்படுகிறது. இந்த பின்னணியில்தான் 6ஆம் ஆண்டு ஆங்கில பாடப்புத்தகத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஒரு தொழில்நுட்ப தவறை அடிப்படையாக கொண்டு பிரதமருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் முன்னெடுக்கப்படுகிறது. அந்த விவகாரத்தில் அரசு எடுத்த நடவடிக்கைகள் முழுமையாக வெளிப்படையானவை. சம்பந்தப்பட்ட உள்ளடக்கம் உடனடியாக நீக்கப்பட்டது. அச்சுப்பிரதிகள் முத்திரையிடப்பட்டன. குற்றப்புலனாய்வு திணைக்கள விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது. மேலும் சர்ச்சைக்குரிய எந்த பக்கமும் மாணவர்களின் கைகளுக்கு செல்லவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. இவ்வளவு தெளிவான சூழலில் இதனை பெரும் ஊழல்களுடன் ஒப்பிட்டு பேசுவது எதிர்க்கட்சிகளின் அரசியல் வங்குரோத்து நிலைமையையே வெளிப்படுத்துகிறது. இந்த விவகாரத்தில் கவலைக்குரிய அம்சம் கொள்கை விவாதங்களை ஒதுக்கி வைத்து பிரதமரின் தனிப்பட்ட வாழ்க்கையை மையமாக கொண்டு அவதூறு பரப்பப்படும் விதம். கொள்கை ரீதியாக எதிர்கொள்ள முடியாத சக்திகள் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து சந்தேகங்களையும் புனைவுகளையும் உருவாக்கி மக்களின் உணர்வுகளை தூண்ட முயல்கின்றன. இது ஜனநாயக எதிர்ப்பின் எல்லைகளை தாண்டிய செயற்பாடாகும். இத்தகைய அரசியல் உத்திகள் இலங்கைக்கு புதிதல்ல. 1960களில் 5ஆம் வகுப்பு ஆங்கில பாடப்புத்தகத்தை வைத்து இடதுசாரி அரசியலை தாக்கிய அதே மதவாத அரசியல் இன்று 6ஆம் வகுப்பு புத்தகத்தை வைத்து மீண்டும் மேடை ஏறியுள்ளது. பௌத்த மதமும் கலாசாரமும் என்ற போர்வையில் உண்மையில் பாதுகாக்கப்படுவது சில அதிகார மையங்களின் அரசியல் நலன்களே. குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்து உரத்த குரல் எழுப்பும் சிலர் கல்வி சீர்திருத்தம் குறித்த உண்மையான உரையாடல்களை முற்றிலும் தவிர்ப்பது பெரும் முரண் நகை. ஊடகங்களும் சமூக ஊடகங்களும் இந்த ஒழுக்க அரசியலை கிளிக்பைட் ஆயுதமாக பயன்படுத்துவது ஜனநாயகத்திற்கு ஆபத்தானது. கொள்கை விவாதங்களை 2ஆம் நிலைக்கு தள்ளி ஒரு பெண் பிரதமரின் தோற்றம், பேச்சு மற்றும் தனிப்பட்ட வாழ்வை முன்னிலைப்படுத்துவது அதிகாரம் ஆண்களுக்கே உரியது என்ற பழைய சமூக உளவியலின் தொடர்ச்சியே. இந்த சூழலிலும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஒரு அரசியல் மோதலாக அல்லாமல் கல்வி சீர்திருத்தம் குறித்து ஆரோக்கியமான தேசிய உரையாடலை முன்னெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாக பார்க்கும் அரிணி அமரசூரியவின் அணுகுமுறை அவரது அரசியல் முதிர்ச்சியையும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்துகிறது. இன்றைய இலங்கை அரசியலில் மக்கள் எதிர்கொள்ள வேண்டிய சவால் பெண் தலைமையை அச்சுறுத்தலாக கருதும் ஒழுக்கம், மதம், பண்பாடு என்ற சொற்களை அரசியல் ஆயுதங்களாக பயன்படுத்தும் அறிவார்ந்த உள்ளடக்கம் அற்ற வன்ம அரசியல்தான் உண்மையான அபாயம். கொள்கை, நிர்வாகம், பொருளாதாரம் குறித்து விவாதிக்க தைரியம் இல்லாதவர்கள் பெண் அரசியல்வாதியின் தனிப்பட்ட வாழ்க்கையை அரசியல் மேடைக்கு இழுத்து வருவது அவர்களின் முழுமையான அரசியல் வங்குரோத்து நிலைமையின் வெளிப்பாடே.
எஸ்ஜேபி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் உண்மையில் ஜனநாயக மாற்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்த விரும்பினால் பெண் தலைமையை இழிவுபடுத்தும் இந்த பழைய அரசியல் உத்திகளை முதலில் கைவிட வேண்டும். இல்லையெனில் அரிணி அமரசூரியவுக்கு எதிராக இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒரு அரசாங்கத்தை வீழ்த்திய முயற்சியாக அல்ல, இலங்கை அரசியலில் எதிர்க்கட்சிகளின் சிந்தனை வறுமையும் அரசியல் வங்குரோத்து நிலைமையும் வெளிப்பட்ட ஒரு அவமானகரமான அத்தியாயமாக மட்டுமே வரலாற்றில் பதிவாகும்.